மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? கிறிஸ்துவின் நாளிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அதுதான் இந்த நாளை நாம் ஏன் ஆயத்தப்படுத்திக்கிறோம் என்றால், இது தேவன் ஆராதிக்கிற மகிழ்ச்சியான நாள் என்றுதான் பரிசுத்த ஆராதனை என்று இந்த நாள் நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கின்றோம். நம் அங்கே இங்க ஓடினால் மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி எங்கே இருக்கிற? கர்த்தருடைய நாள். நிறைய நாள் இருக்கு. இந்த நாள் இருக்கு, நல்ல நாள் இருக்கு, அந்த நாள் இருக்கு, இந்த நாள் இருக்கு, பலவித நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏன் கர்த்தருடைய நாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? 6 நாள் வேலை செய்து ஆண்டவர் ஒரு நாள் தான் கேட்கிறாரு. என்ன நாள் கேட்கிறாரு? அந்த ஒரு நாள் முழுசா கேட்கல. ஒரு 1 hour 2 hours தான் கேட்கிறாரு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளா இன்னைக்கு ஆராதனை நம்ம இருக்கின்றோம். பழைய ஏற்பாடுல பரிசுத்த நாள் என்று சொல்லும் போது சனிக்கிழமை, செவன்த் டே சனிக்கிழமை ஆராதிப்பார்கள். ஆனால் நம் ஏன் பரிசுத்த ஞாயிறு ஆராதனை, ஹோலி நாள், சண்டே ஆராதனை, ஹோலி நாள் என்று ஆராதிக்கிற காரணம் என்னவென்றால், ஆண்டவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிதான் இந்த ஆராதனை நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஆனா வேதத்துல பார்க்கும் போது ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய நாள் தான். நம் தேவன் இடத்துல வரும் போதெல்லாம் தேவனுடைய நாள் தான். ஆனா நாம் வீணாக அங்கே இங்க ஓடாமல், உனக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால், நொறுங்கு போன வேதனை நீக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பரிசுத்த நாளிலே நீ மகிழ்ச்சியாக ஆராதிக்க வேண்டும். அதுதான் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறார். 3 கூட்டத்தாருக்கு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும்